கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 26/5/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust in him and he will do this. ஆண்டவருடைய வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வழிகளை, உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த திங்கள் கிழமை, இந்த கால வேளையிலே, இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். மெய்யாகவே வேதத்தில் சில வசனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? 1, 2, 3 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனிதனுடைய செயல்பாடுகளை, காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், உன்னுடைய காரியங்கள் கைகூடி வரும் என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன் செய்கைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வழிகளை, நம்முடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒருவரே ஸ்திரப்படுத்துகிறவராய், வாய்க்க பண்ணுகிறவராய், அனுகூலம் பண்ணி கொடுக்கிறவராய் நமக்கு இருக்கிறபடினால் கர்த்தரை துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, கர்த்தருக்கு ஈசாக்குக்கு பெண் பார்த்தோடு வரும்படியாக அவனை தன்னுடைய சொந்த தேசத்திற்கு அனுப்பும் பொழுது இவ்விதமாக அவன் சொல்லுகிறான், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆதியாகமம் 24:40 இந்த வார்த்தை சொல்லப்படுறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், ஹல்லேலூயா, நம்முடைய பிரயாணம் கூட கர்த்தர் தான் வாய்க்க செய்ய வேண்டும். ஆகையினால தான் வெளியே புறப்பட்டு போகும் பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சமூகம், பிரசனம் எங்களோடு கூட வரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறோம், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி, அவருடைய சமூகம் நம்மோடு கூட செல்லுமேயானால், அவருடைய தூதருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்குமேயானால், கர்த்தர் நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால், நம்முடைய பிரயாணம் கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. A man's steps are directed by the Lord. ஆண்டவர் உங்களுடைய வழிகளை வாய்க்க பண்ணுவாராக, கைகூடி வர பண்ணுவாராக. அதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம், இந்த வசனத்திலிருந்து நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் கைகளுக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே வாய்ப்பதாக, கைகூடி வருவதாக, அனுகூலமாய் கிடைப்பதாக. ஜெபத்தை கேட்கிற கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்திருக்கிறோம். நன்மையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நன்மையாய் செய்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள்
எல்லாரையும் தனித்தனியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே வழிகளை வாய்க்க பண்ணி கொடுக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இந்த தீமைகளுக்கு பொல்லாப்புகளுக்கு விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சங்கீதம் 37:5 படித்ததின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய செயல்பாடுகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையும் எண்ணங்களின் நினைவுகளையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்யும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen. வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய வேதனைகளை இவர் பார்க்கிறவராய் நம் நடுவில் இருக்கிறார். ஏற்ற காலத்தில்